மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட் 6 மாதத்தில் கவுந்துரும், மறுபடியும் நாங்கள் வந்துருவோம்னு அதிகாரிகளை அச்சுறுத்தக்கூடிய பேச்சு தான் 6 மாதம் கூட இந்த கவர்மெண்ட் நீடிக்காதுன்றது. இது ஓடும் இந்த கவர்மெண்ட்ன்றது என்னையும் உங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு திமுக எம்எல்ஏ கூட எனக்கு எலெக்ஷன் வரதில் விருப்பமே கிடையாது. அப்படின்னா நீ ஓட்டு போட்டு வந்த அன்றைக்கி கான்ஃபரன்ஸ் மோஷனில் ஏற்று ஓட்டு போட வேண்டியதானே, எதுக்கு பாய்காட் பண்ணிட்டு போனீங்க? இன்ஸ்டாகிராமில் ஃபங்க்ஷன் பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. இன்ஸ்டாகிராமில் எத்தகைய செயல்பாடுகளை காமிக்கிறீங்கன்றது தான் பிறகு கவனத்துக்குரியது. மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளை ரீல்ஸில் போடுறது தப்பு கிடையாது. ஆனால் அது வெறும் நாடகத்தன்மை கொண்டதாக, சினிமாத்தனம் கொண்டதாக இருந்தால் அது தவறு. பட் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பெரிதுபடுத்தக்கூடாத ஒரு பக்குவமடைந்த ஜனநாயகம். அவங்களுக்கு டைம் கொடுங்க. ஒரு பக்குவமடைந்த ஜனநாயகம் இதை அனுமதிக்கும். அதை பார்த்து எனக்கு கை தட்டுறதெல்லாம் அற்ப புத்தி. இப்போ தான் வந்திருக்கான். ஒரு 90 நாளாவது டைம் கொடுங்க. மாறா 30 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்வீட் விடுறீங்க. உங்கள் கவர்மெண்ட்டில் என்ன தேனும் பாலுமா ஓடிச்சு. தாவேக்காவை நோக்கி திமுகவின் அத்தனை கூட்டணி கட்சிகளும் கிட்டத்தட்ட நகர்ந்து விட்டன. திமுகவோட பிரச்சனையே இன்றைக்கி அதுதான். அதிகாரம் கையை விட்டு போனது பிரச்சனை அல்ல. அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போகவும் வரும், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை போனால் கூட வந்துடும் திரும்ப. இந்த தடவை திமுக கிட்ட அதிகாரம் போகிறது கடினம். அடுத்த 2, 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்காவது. ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி கட்சிகள் மொத்தமாக வெளியேறி விட்டார்கள். அவங்க விஜய் பக்கம் போயிட்டாங்க. அவ்வளோ சீக்கிரமாக நீ கவர்மெண்ட்டை கவுக்கலாம் முடியாது உங்களுக்கு. ரெட்டலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். மே 10ஆம் தேதி தாவேக்கா புதிய அரசு பதவி ஏற்றது. நம்ம இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நாள் 26ஆம் தேதி, கிட்டத்தட்ட இன்னையோட சேர்த்து 16 நாட்கள் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 16 நாட்கள்லேயே நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்காங்க. நிறைய கொலைகள் நடந்திருக்கு, பாலியல் வன்புணர்வுகள் இங்கே நிறைய நடந்துருச்சு அப்படின்னு எல்லா பக்கத்திலிருந்தும் குரல்கள் வரதை நம்ம பார்க்குறோம். மின்வெட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த 15 நாளில் மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவே இல்லை அப்படின்ற அந்த செய்திகளும் ஒரு பக்கம் பயிர்க்கடன்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணலை அப்படின்னு நிறைய விஷயங்கள். இந்த 2 வார கால ஆட்சியை எல்லாரும் ஒப்பிடுறதை எப்படி பார்க்குறீங்க? வரக்கூடிய செய்திகளை எப்படி பார்க்குறீங்க? 2 வார கால ஆட்சியில் பெருசாக கொண்டாடுறதுக்கு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. 3 மாதமாக அது ஆகணும் செட்டில் டவுன் ஆகுறது. என்னன்னு புரியறதுக்கு அவங்களுக்கு ஒரு 90 நாளாவது ஆகும். மினிமம் 90 டேஸ். மினிமம் 90 டேஸ். அதுக்குள்ளே இப்படி துள்ளி குதிக்கிறதுன்றது தனிப்பட்ட முறையில் ஆட்சியை இழந்த கட்சியோடைய பொறாமை, வைத்தறிச்சல், அது ஒரு முக்கிய காரணம். மீடியா இன்னொரு முக்கிய காரணம். ஏன்னா மீடியா இன்னமும் 90% திமுக கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸ்டில்லு அது ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் மாறுற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்குதே தவிர மாறுற மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க மாறுறாங்கன்னா இந்த ஆளுங்கட்சி இவங்களை கண்ட்ரோலில் எடுக்கணும். இவங்க யார் கண்ட்ரோல்லையாவது இல்லாமல் இயங்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். யாருக்கிட்டையாவது ஊழியம் செஞ்சு பழகிட்டவன் யாராவது ஒருத்தர் அவனை அடிமையாக இல்லைன்னா அவங்க சுதந்திரத்தை கொடுத்தீங்கன்னா இயங்க முடியாது. அது வெவ்வேறு காரணங்களும் கூட இருக்குங்க. அது ஒரு காரணம். எதிர்கட்சிகள் இப்போதைக்கு இந்த 2 திராவிட கட்சிகளாலையும் விஜயிடம் ஆட்சியை இழந்ததை தாங்க முடியல. மறந்துடாதீங்க, விஜயோட பதவியேற்பு விழாக்கு முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினும் போல, முன்னாள் முதலமைச்சராக இந்த எடப்பாடியும் போல. இத்தனைக்கும் 2 பேருக்கும் முறையான அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட்டில். ஏன் 2 பேரும் போல? ஏன் எந்த மீடியாவும் அதை பற்றி எழுதலை? இதுக்கு முன்னே கடந்த காலங்களில் எம்ஜிஆர் ஜெயலலிதா விடுங்க, அது எம்ஜிஆர் கருணாநிதி, ஜெயலலிதா கருணாநிதி கதை வேறு. அப்போ கூட ஸ்டாலின் போவார், அப்போ யாரும் அதை எடுத்துக்கலாம். ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகும்போது எடப்பாடி போய் கலந்துக்கிட்டார். அந்த மாதிரி ஏன் அந்த பெருந்தன்மை ஏன் இவங்க 2 பேருக்குமே இல்லை? அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் 2 முன்னாள் முதலமைச்சர்கள் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி ஏன் கலந்து கொள்ளவில்லை? அங்கேருந்தே சிக்கல் ஆரம்பிக்குது. என்ன கேட்டிங்கன்னா 2 பேராலையுமே தோல்வியை விஜயிடம் அடைந்ததில் அது அவர்களுக்கு மிகப்பெரியதொரு அவமானத்தை கொடுத்திருப்பதாக கருதுகிறார்கள். ஆனால் இதுதான் ஜனநாயகம். அது அப்படி பார்க்கணுமா? அது அப்படி பார்க்கக்கூடாது. மக்கள் மீது நம்பிக்கையும் மரியாதையும் உள்ளவர்கள் அப்படி பார்க்க மாட்டார்கள். பட் துரதிருஷ்டவசமாக ஸ்டாலினும் எடப்பாடியும் அப்படி தான் பார்க்குறாங்க. இல்லாட்டி ஏன் விஜய் பதவியேற்பு விழாவில் 2 பேரும் கலந்துக்கல? அவர் பதவியேற்ற அடுத்த நாள் போய் அட்லீஸ்ட் ஸ்டாலினையாவது பார்த்தார்ல. அது ஒரு நல்ல பண்பு. அது எடப்பாடியே அவர் பார்த்துருக்கணும். அவர் செஞ்ச தப்பு எடப்பாடியை பார்க்காது. நிச்சயமாக அது தவறு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதவியேற்ற உடனே அடுத்த நாள் ஸ்டாலினை போய் பார்த்தார். அது ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு சந்திப்பு, ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய சந்திப்பு. ஏன்னா தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி, குரோதம் இல்லை அப்படின்றதுக்கான ஒரு குறியீடு.
டெல்லியில் அந்த கல்ச்சர் இருந்தது. பிரதமராக பதவியேற்ற உடனே முன்னாள் பிரதமர் வீட்டுக்கு போய் தேநீர் அருந்துவார்கள். அந்த மாதிரியான ஒரு பண்பு அது. தமிழ்நாட்டில் அது ஜெயலலிதா கருணாநிதி பீரியடில் முகத்துக்கு முகம் பார்க்காம ஒதுங்கி போனது மாதிரி எடப்பாடி ஸ்டாலின் பீரியட்லேயே வந்து அது வந்து ஒரு கண்ணியம் கலந்த உறவு வந்தது. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியல். ஆனால் விஜய் பதவியேற்பு விழாக்கு இவங்க 2 பேரும் போல. அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமற்ற அரசியல். ஆனால் அடுத்த நாள் அவர் போய் ஸ்டாலினை பார்த்தார். எடப்பாடியும் பார்த்துருக்கணும், அது அவர் செஞ்ச தவறு. சரி, ஒரு 50% ஆரோக்கியமான அரசியல் அவர் பேணுகிறார். இப்போ இந்த 15 நாள் நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து அதை எல்லா கவர்மெண்ட்லேயும் நடக்கிறதா நடக்குது. வேணால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். ஒரு ஆட்சி மாற்றத்தில் அது நடக்க வாய்ப்பு உண்டு. அது இவ்வளோ தூரம் துள்ளி குதிக்க வேண்டிய அவசியம் திமுக, அண்ணா திமுக, குறிப்பாக திமுக தேவையே இல்லை. 2 விஷயம் சார். 6 மாத காலம் நாங்கள் வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகம். இன்னொரு பக்கம் ஏதாவது ஒன்று நடந்தாலும் உடனே ஒரு அறிக்கை கொடுத்து இது வந்து இந்த ஆட்சி நீடிக்காது, அவங்களுடைய இளைஞரணி கூட்டத்தில் இந்த ஆட்சி நீடிக்காது, இது வந்து ரொம்ப நாள் தாங்காது. இன்னமும் அதை ஒரு நடிகர் கட்சின்னே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அது ஒரு தாவேக்கானோ முதலமைச்சர் விஜய் அப்படின்னோ எதுவுமே சொல்கிறாங்க. அவங்க டைரெக்டாக வந்து ஒரு நடிகர் கட்சி அப்படின்ற விஷயம். இந்த 2 விஷயம் எப்படி? இது ரொம்ப அற்பத்தனமான அணுகுமுறை. இதை வந்து எம்ஜிஆருக்கு அவங்க பண்ணாங்க. 72லேருந்து 77 வரைக்கும் முரசொலி பத்திரிகையில் நடிகர் கட்சின்னு தான் வரும். அதிமுகன்னு எழுத மாட்டாங்க. 77 அவர் ஆட்சியை பிடித்த பிறகு தான் எழுத ஆரம்பித்தாங்க. இப்போ ஆட்சியை பிடித்த பிறகும் அவங்க நடிகர் கட்சின்னு பேசுகிறாங்கன்னா அது ரொம்ப 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 தவறான அற்பத்தனமான ஒரு அணுகுமுறை. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 35% வாக்களித்து 108 எம்எல்ஏக்களை கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தல் ஜனநாயகத்தை வெற்றி பெற்ற கட்சியை அவங்களோட பெயரை சொல்லி கூப்பிடாம நடிகர் கட்சி என்பது வந்து அற்பத்தனமான ஒரு அணுகுமுறை. இது கடந்த காலங்களில் திமுகவுடைய வரலாறு அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இது அவங்க இப்படி தான் இருப்பாங்க. இது வயிற்று எரிச்சலில் வருவது. வைகோ அவர்களை 93லேருந்து 98 வரைக்கும் என்று நினைக்கிறேன் துரோகி கட்சி என்று தான் போட்டார்கள். எம்ஜிஆர் 72லேருந்து 77 வரைக்கும் அதிமுக என்று போட்டதே கிடையாது, நடிகர் கட்சி. வைகோ அவர்களை 93லேருந்து 96 அல்லது 97 வரை என்று நினைக்கிறேன் அவர்கள் போட்டது வந்து துரோகி கட்சி. அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி விஜயை பற்றி பேசும்போது நடிகர் கட்சி என்று சொல்வது. நடிகர் தொழில் ஒன்றும் தவறான தொழில் இல்லையா? உதயநிதி ஸ்டாலினே நடிகர் தான். அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னொன்று, இந்த 6 மாதம் நீடிக்கும்னு தீர்மானம் போடுறது, ஏன் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினே பேசுறது, திமுககாரர்கள் பேசுறது, திமுக தலைவர்கள் பேசுறதுலாம் எதுக்குன்னா அதிகாரிகளுக்கு கொடுக்குற எச்சரிக்கை. குறிப்பாக ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு கொடுக்குற எச்சரிக்கை. நீங்கள் வந்து எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் இப்போ அருண் அவர்களை வந்து சென்னை மாநகர கமிஷனராக இருந்த அருண் டிவிஎஸ்சி இயக்குனராக, ஊழல் லஞ்ச ஒழிப்பு இயக்குனராக மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த அதிகாரிகளுக்கு கொடுக்குற எச்சரிக்கை, எங்கள் மேலெல்லாம் ஒன்றும் நடவடிக்கை எடுத்துறாது. ஏன்னா பாதி மந்திரிங்க மேலே வந்து எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்குது. ஹைகோர்ட்டுக்கு டைரெக்ஷனில் எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்குது. எங்கள் மேலாம் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா இந்த கவர்மெண்ட் 6 மாதத்தில் கவுந்துரும், மறுபடியும் நாங்கள் வந்துருவோம்னு அதிகாரிகளை அச்சுறுத்தக்கூடிய பேச்சு தான் 6 மாதம் கூட இந்த கவர்மெண்ட் நீடிக்காதுன்றது. இது ஓடும் இந்த கவர்மெண்ட்ன்றது என்னையும் உங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு திமுக எம்எல்ஏ கூட எனக்கு எலெக்ஷன் வரதில் விருப்பமே கிடையாது. அப்படின்னா நீ ஓட்டு போட்டு வந்த அன்றைக்கி கான்ஃபரன்ஸ் மோஷனில் ஏற்று ஓட்டு போட வேண்டியதானே? எதுக்கு பாய்காட் பட்டு போனீங்க? 59 எம்எல்ஏல எத்தனை பேர் திரும்ப ஜெயிப்பாங்க 6 மாதத்துலேயே, ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வந்தான்றது நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். பல ஆயிரம் கோடிகளை செலவு பண்ணவங்க அடுத்தது முறை அதே மாதிரி செலவு பண்ண தயாராக இருப்பாங்களா? பணம் இருக்குது, எடுக்க தயாராக இருப்பாங்களா? இந்த 6 மாதம் இந்த அரசு கவுந்துரும், எந்த நேரமும் இந்த அரசு கவிழ்ந்து விடும் என்பதை ஏன் வந்து திமுக தலைமை சொல்லுகிறது? தீர்மானங்களாக இளைஞரணி தீர்மானத்திலெல்லாம் உதயநிதி கலந்து கொண்ட மாநாடுகளில் தீர்மானம் போடுறாங்கன்னா அதிகாரிகளுக்கு இது கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு, லஞ்ச ஒழிப்பு துறையிலையும் சிபிசிஐடி போன்ற போலீஸ் லாபிக்கு கொடுக்குற எச்சரிக்கை. அவங்க பேச்சை கேட்டு, முதலமைச்சர் பேச்சை கேட்டுலாம் ஆடாதீங்க, எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், அது கனவுலையும் நினைக்காதீங்க. அப்படி நினச்சிங்கன்னா 6 மாதத்தில் கவர்மெண்ட் கவுந்துடும், நாங்கள் மறுபடியும் வந்தோன்னா உங்கள் நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது ஒரு உளவியல் யுத்தம் இது. ஓகே, அதுக்கு தான் இது சொல்கிறது. இந்த ஆட்சிக்கு இதெல்லாம் கிடையாது. அதிகாரிகளுக்கு கொடுக்குற எச்சரிக்கை, மக்களுக்கு கொடுக்குற எச்சரிக்கையும் கிடையாது, எதிர்கட்சிகளுக்கு கொடுக்குற செய்தியும் கிடையாது, மீடியா கொடுக்குற செய்தியும் கிடையாது. இது யாருக்கான மெசேஜ்னா அதிகாரிகளுக்கான மெசேஜ், குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கான மெசேஜ். 6 மாதத்தில் நாங்கள் வந்துடுவோம், இந்த கவர்மெண்ட் ஓடாது, நீ பாட்டு என் மேலே எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா அடுத்து நாங்கள் வந்தோன்னா நீ எங்களை தான் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். இது ஒரு உளவியல் யுத்தத்தை நடத்துகிறாங்க. மொத்தத்தில் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெருந்தன்மை திமுகவுக்கு இல்லை. ஒன்று, ஆளுங்கட்சியை பொறுத்தவரையில் அனுபவம் இல்லை, சுத்தமாக அனுபவம் இல்லை. எக்ஸப்ட் செங்கோட்டையன் எல்லாம் புது மந்திரிங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. 90 டேஸ், குறைஞ்சபட்சம் 90 நாளாவது டைம் கொடுக்கணும், ஹனிமூன் பீரியடுவாங்க. அது அவங்க மேலே வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு, எங்கே போனாலும் ரீல்ஸ் போடுறாங்க, அவங்களுக்கு பின்னாடி பிஜிஎம் போட்டுக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்லேயே வந்து இந்த ஆட்சியை நடத்திடலான்னு வந்து பார்க்குறாங்க. அதில் தான் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க.
இன்ஸ்டாகிராமில் ஃபங்க்ஷன் பண்ணுறது தப்பு கிடையாதுங்க. இன்ஸ்டாகிராமில் எத்தகைய செயல்பாடுகளை காமிக்கிறீங்கன்றது தான் பிறகு கவனத்துக்குரியது. மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளை ரீல்ஸில் போடுறது தப்பு கிடையாது. ஆனால் அது வெறும் நாடகத்தன்மை கொண்டதாக, சினிமாத்தனம் கொண்டதாக இருந்தால் அது தவறு. ஏன்னா அந்த எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ் எக்ஸப்ட் செங்கோட்டையன், மற்ற அத்தனை பேரும் சோஷியல் மீடியாவில் அக்ரெசிவாக ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க. அவங்களோட அடித்தளமே சோஷியல் மீடியா, எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம். அவங்க அதனால் அதை பயன்படுத்துகிறாங்க. மக்கள் பிரச்சனைகளை தீர்க்குறாங்களா இல்லையான்றது தான் அளவுகோல். பாதி பேருக்கு என்னன்னே தெரியல. ஒரு மந்திரி வந்து சுற்றுச்சூழல் மந்திரி வந்து சுற்றுலான்னு பேசி கிடக்கிறார். பட் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச பெரிதுபடுத்தக்கூடாத ஒரு பக்குவமடைந்த ஜனநாயகம். அவங்களுக்கு டைம் கொடுங்க. ஒரு பக்குவமடைந்த ஜனநாயகம் இதை அனுமதிக்கும். அதை பார்த்து எனக்கு கை தட்டுறதெல்லாம் அற்ப புத்தி. இப்போ தான் வந்திருக்கான். ஒரு 90 நாளாவது டைம் கொடுங்க. மாறா 30 நிமிஷத்துக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்வீட் விடுறீங்க. உங்கள் கவர்மெண்ட்டில் நான் தேனும் பாலுமா ஓடிச்சு. க்ரைம் ரேட் கூடுதுன்னா அது அப்ஸ் அண்ட் டவுனில் இருக்கும். மின்வெட்டு வந்து கோடை காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை. நீங்கள் இதெல்லாம் பேசுங்க. ஆனால் இது இவ்வளோ பூதாகாரமாக்கி பேசு. சரி, என்ன கேட்குறேன், இவ்வளோ பேசுகிறாங்களே இந்த எதிர்கட்சிகளை, ஆட்சியை கழிச்சிட்டு எலெக்ஷன் வைக்கலாமா? நீ தயாரா? ஒரு திமுக எம்எல்ஏ தயாரா? மக்கள் தயாரா இல்லை சார் ஓட்டு போட. மக்கள் தயாராக இருக்காங்க. நீ தயாரா? தாவேகா கூட தயாராக இருக்குது. திமுக திமுகவால் இப்போ வாங்குற சீட்டு கூட கிடையாது. கொலவெறியில் இருக்காங்க ஜனங்கள். விடுங்க, ஆளை விடுங்க. ஆளை விட்டிங்கன்னா தான் தவறு செய்வாங்க. தவறு செஞ்சால் தான் உங்களுக்கு வாய்ப்பு. அந்த தவறு செய்யும்போது இவங்களே அதை வந்து சுட்டி காட்டி சரி பண்ண வச்சிடுறாங்களே. அதை தாங்க நான் சொல்ல வரேன். 15 நாளுன்றது ரொம்ப 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 ஷார்ட் பீரியடு. நாங்கள் 6 மாதத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோன்னு ஒரு நாள் பேசுகிறார் ஸ்டாலின். அடுத்த நாள் இந்த கவர்மெண்ட் 6 மாதம் நீடிக்காதுன்றாரு. தோல்வியை திமுகவால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதுதான் இன்றைக்கி சிக்கல். மனசு ஏற்றுக்க மறுக்குது. இன்னொரு பக்கம் மகளிர் உரிமை தொகையை வந்து 1000 ரூபாய் வந்து ஒரு கொடுக்குற அப்படின்றத அதே நேமில் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் நேற்றைய தினம் அமைச்சர் வந்து ராஜ்மோகன் அவர்கள் சொல்கிறாரு, அந்த காலை உணவு திட்டம் அப்படியே தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அப்போல்லாம் வந்து இந்த ஸ்கீமெல்லாம் இருக்கும்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆள்கிறார் அப்படின்னு போடுறாங்க. இல்லை, இது ரொம்ப அற்ப கீழே ஒருவேளை ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த மாதிரி இருந்தால் இது இந்த அதாவது திட்டங்களை தொடரலைன்னா ஐயோயோன்னு கத்துறது, வயிற்றுல வாயில் அடிச்சுங்க. திட்டங்களை தொடர்ந்து அது எங்கள் ஆட்சின்றது. உங்கள் ஆட்சி தானே, அப்போ அமைதியாரேன். உங்கள் ஆட்சி தானே, சைலண்டாக இருங்களேன். எதுக்கு பேசுகிறீங்க? அந்த ஆட்சியில் தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்னன்னாங்க, தோல்வியை ஏற்றுக்க மனசு மறுக்குது. ஒரு வீடியோ பார்த்தேன், ஏதோ ஒரு நிகழ்ச்சி, கட்சி நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு. அவருக்கு பின்னால் மகேஷ், அவருக்கு பின்னால் டிஆர்பி ராஜா, எல்லாம் உயரம். ஸ்டாலினே நல்ல உயரம். ஸ்டாலினுக்கு பின்னால் மகேஷ் பின்னால் அன்பில் மகேஷ் பின்னால் டிஆர்பி ராஜா 7 அடி. அவர் சொல்கிறாரு, அந்த கட்சிக்கு பூத் ஏஜென்ட்டே இல்லை, தேர்தலில் வேலை செய்ய ஆள் இல்லை, கவுண்டிங் ஏஜென்ட்டே இல்லை, ஆனால் ஜெயிச்சிட்டாங்கன்றாரு. யார் சொல்கிறவர்? அவர் பின்னால் நிற்கிற 2 பேரும் 3 பேரும் தோத்துட்டாங்க. இன்ஸ்டாவால் எப்படிங்க ஜெயிக்க முடியும்? இன்ஸ்டாவில் வேலை செய்கிறவனா ஏலியனா? அவனும் மனுஷன் தானே. 2 கால் 2 கை உள்ள, பூமியில் கால் பதிச்ச மனுஷன் தானே. அப்போ நீங்கள் தோல்வியை உங்களால் ஏற்றுக்க முடியல. உங்கள் மனசு தோல்வியை ஏற்றுக்க மறுக்குது. ஒரு பக்கம் 6 மாதத்தில் கவுந்துருன்றது, இன்னொரு பக்கம் அவனுக்கு ஆளே இல்லை, ரீல்ஸில் ஜெயிச்சிட்டான்றது, இன்னொரு பக்கம் இது எங்கள் ஆட்சி தான் நடக்குதுன்றது. இதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 3 மாதம் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லது. தமிழ்நாட்டுக்கும் நல்லது, திமுகவுக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. சார், இனிமேல் பேசுறதுக்கு அவங்க தானே சார் இருக்காங்க, கூட்டணி கட்சிகள். இல்லைங்க, தப்பு செய்ய விடுங்கன்றாங்க கவர்மெண்ட்டை. நீ நடுப்புற புது சரி பண்ண வச்சிருக்கிய. பொறுமை ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அவசரத்தானே ஏன்? சார், மக்கள் பிரச்சனைக்காக நாம தானே சார் வந்து முன்னாடி வந்து சொல்லணும். நம்ம தான். இது 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவையா, 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்வீட்டு. இது இன்னும் மக்கள் மத்தியில் திமுக மீதான வெறுப்பை வளர்க்கும். அவங்களுக்கு ஏன் அது புரியலன்னு தெரியல. கருணாநிதி இருந்தால் இதெல்லாம் செய்ய மாட்டார். கண்டிப்பாக 15 நாள்லாம் இப்படிலாம் அவர் ஒருபோதும் ரியாக்ட் பண்ணது கிடையாது. 15 நாள் இல்லைங்க, 15 நிமிஷம் 3 செகண்டுக்கு ஒரு ட்வீட் வருது. என்னது இது? ஏன் இப்படி பதறீங்க? இது இன்னும் அதில் பாதாளத்துக்கு கட்சியை கொண்டு போயிடும். 3 வருஷத்துக்கு எலெக்ஷன் கிடையாது பார்லிமெண்ட்டுக்கு முன்னால். இந்த கவர்மெண்ட்டு கனவு காணாதீங்க. ஒருத்தருங்க எம்எல்ஏ, ஒரு எஸ்பெஷலி டிஎம்கே ஏடிஎம்கேல எலெக்ஷன் வருது, ஒருத்தருக்கும் பிடிக்கல. தாவேக்கால கூட பிடிக்கலாம், ஏன்னா செலவு கம்மியாக பண்ணி ஜெயிச்சவங்க தான். மற்ற கூட்டி கட்சிகளெல்லாம் விட்டுருங்க, அவங்க பெரிய கட்சிகளை நம்பி தான் போனாங்க. செலவு பண்ணது பெரிய கட்சிகள். மக்கள் ஓட்டு போட போகிறோம் தைரியமாக. ரொம்ப பாதிக்கப்படுறது யார்? திமுக, அதிமுக 2 பேரும் இன்னொரு தேர்தலை ஃபேஸ் பண்ண முடியுமா? கற்பனை பண்ண முடியுமா? அட்லீஸ்ட் அடுத்த 1 வருஷத்துக்கு. அப்போ அந்த 1 வருஷத்துக்கு நீங்கள் வந்து என்ன அரசியல் பண்ணணும்? தவறு செய்ய அலோவ் பண்ணுங்கள். தினமாக சிக்கல், தினம் 4 ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து நிச்சயமாக இவங்க 2 பேரும், எஸ்பெஷலி டிஎம்கே வந்து இன்னும் கீழே கொண்டு போய் தள்ளும். அது அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு. ஏன்னா இந்த 5 வருஷம் அனுபவித்த பதவி சுகம் வந்து இன்றைக்கி போக மறுக்குது.
ம். இஷ்யூஸை வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது கூட விடாமல் நான் தினம் சிக்கலை ஏற்படுத்தோன்னா அது என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, மக்கள் மத்தியில் இயல்பாக காலப்போக்கில் உங்கள் பக்கம் திரும்ப வேண்டிய மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்புவாங்க. விஜய் மீது மக்களுக்கு வெறுப்பு வந்து இந்த ஆட்சி வேண்டாம் என்று முடிவு செய்தால் அவர்கள் மறுபடியும் திமுகவுக்கு வருவார்கள் என்று கனவு காணாதீர்கள். அவர்கள் வேறு ஏதாவது ஒரு புதிய சக்தியை நோக்கி நகரலாம், புதிய சக்திகள் உருவாகலாம். இந்த ஆபத்து ஏன் திமுகவில் யாருக்கும் புரியலன்னு தான் எனக்கு தெரியல. இல்லை, இன்னொரு பக்கம் நீங்கள் இப்படியே விட்டீங்கன்னா 3 வருஷங்கள் 5 வருஷம் பொறுத்து நீங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் மறுக்கல. அந்த வாய்ப்பை நான் எப்பயுமே அண்ணா திமுகவுக்கு வாய்ப்பு குறைவுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்சி கட்டமைப்பு இருக்குது, பேசிக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெண்டாவது மக்கள் பிரச்சனைனா ஓடோடி வரக்கூடியவன் திமுககாரன் தான். எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து வேணான்னு விரட்டி விட்டாலும் மறுநாள் காலையில் வீட்டு வாசலில் வந்து நிற்போம். ஒரு பிரச்சனைனா திமுககாரன் தான் வீட்டு வாசலுக்கு வருவோம். கொரோனாவில் எவ்வளோ செஞ்ச அந்த ஒரு எம்எல்ஏ, அவர் பேர் என்ன, மாவட்ட செயலர் செத்தே போனார், ஜெய அன்பழகன். எல்லாம் வீட்டில் கதவை பூட்டிக்கினான். ஆனால் கட்சிக்காரன் வந்து நின்னான், மக்களுக்காக, மக்களோட மக்களாக நின்னான். அது வந்து ஒரு மக்கள் இயக்கம், அது மக்களுக்கான கட்சி. அது திமுகன்றது நிறைய குறைகள் உண்டு. 75-76 வருஷ கட்சி. தோக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. இன்ஃபேக்ட் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தோக்கிறது அவங்களுக்கு நல்லது. தொடர்ந்து 2 தடவை ஜெயிச்சா இன்றைக்கி அதிமுக கதை தான் அவங்களுக்கும். ஆனால் இந்த தோல்வி வித்தியாசமான தோல்வி. இது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர தோல்வி இல்லை, பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு அந்த கட்சி புரிந்து கொள்ள மறுக்கிறது. அதனுடைய விளைவு தான் இந்த தாவேக அரசாங்கத்தின் கடந்த 16 நாட்கள் செயற்பாடுகள் மீதான இவர்களுடைய விமர்சனம். இது இன்னும் மக்கள் மத்தியில் இவர்கள் மீதான வெறுப்பை வளர்க்கும். திரும்பவும் சொல்கிறேன், தாவேகா எப்பொழுது வீட்டுக்கு அனுப்பப்பட்டாலும் 6 மாதமோ 1 வருஷமோ 5 வருஷமோ மக்கள் வேணான்னு தாவேக்கா முடிவு பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக கடந்த காலத்தில் திமுக பிடிக்கலாம், அண்ணா திமுக பிடிக்கலாம், திமுகன்னு போட்ட மாதிரி இந்த தடவை திமுகவுக்கு போட மாட்டார்கள். எல்லோரும் போட மாட்டார்கள். வேணா கொஞ்சம் பேர் போடலாம். புதிய சக்தி ஒன்றை நோக்கி அவர்கள் நகருவார்கள். அதாவது 118 இந்த மேஜிக் மார்க் இனிமேல் அடுத்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் கிடைக்காது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா வெறும் பைப்போலராக இருந்தது இன்றைக்கி மல்டிபோலராக மாறிடுச்சு. அதிமுகவும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தேவகோடா கட்சி மாதிரி இயங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 1 கோடி ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, வாக்குகளை வாங்கியிருக்கிறார்கள். அப்போ நீங்கள் உங்களோட அதாவது இனி ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட், திமுக தன் சொந்த நலன் கருதியாது ஒரு 3 மாதமாக அது அமைதியாக இருக்கணும். இல்லைன்னா இதை விட மோசமான விளைவுகளை தான் சந்திப்பார்கள். கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இப்போ வெளியே அந்த பக்கம் இருக்காங்க, தாவேகா பக்கம் வந்து நகர்ந்துட்டாங்க. இளைஞரணி கூட்டத்தில் காங்கிரஸ்க்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இனிமேல் எந்த காலத்துலேயும் முதுகில் குத்திய காங்கிரஸை இனிமேல் நம்ம வந்து கூட்டணியில் சேர்க்கவே கூடாதுன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பதில் சொல்கிறாங்க. அதற்கு மாணிக்கம் தாகூர் வந்து ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் இடம்பெற்றோன்னே ஆசா அவர்களுடைய பதிவு எல்லாரையும் நம்ம வந்து பார்த்தது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இன்றைக்கி குன்னமில் வந்து விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஒரு அடிதடி சண்டை, கற்களை மாற்றி மாற்றி வீசி தாக்கிக்கிறாங்க. இவர் லெஃப்டில் இருந்து சண்முகம் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கடைசி கட்டத்தில் எல்லா வாக்குறுதிகளையும் வந்து நிறைவேற்றினார். இன்றைக்கே வந்து 15 நாளில் எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றணும்னு பேசுகிறதெல்லாம் வந்து சரி கிடையாதுன்னு அவர் வந்து சொல்கிற விஷயங்கள். இதை எப்படி புரிஞ்சுது? இந்த கூட்டணியாக இருந்தவங்க இப்போ வெளியே வந்து இப்போ வேற ஒரு கருத்துக்களை வைக்கிறாங்களே. ஆமாம், திமுக ஆட்சியை மட்டும் இழக்கலை, கூட்டணியை இழந்திருக்கு. அதுக்கு காரணம் திமுகவோட அணுகுமுறை தான். இப்போ இந்த குன்னமில் வந்து விசிகா திமுக அடிதடின்றது வந்து கடந்த 5 ஆண்டுகளாக விசிகா மூச்சு திணறலில் இருந்தது. அவங்கள செயல்படவே திமுக அரசு விடலை. ஒரு இடத்துல கொடி கம்பத்தை ஏற்ற விடலை. திருமாவுக்கே ஒவ்வொரு தடையும் போகும்போது போலீஸோட மன்றாடி போராடி தான் வாங்க வேண்டியது. திரும்ப கொடி கம்பத்தை ஏற்றிட்டு போகிறாரு, அடுத்த நாளே போலீஸ் கொடி கம்பத்தை பிடுங்கி எரிஞ்சிடும். இப்படி தான் அந்த அலையன்ஸ் இருந்தது. இன்றைக்கி வந்து அடிமை தலையிலிருந்து விடுபட்டது போல் கூட்டணி கட்சிகள் உணர்கிறார்கள் திமுக கிட்ட இருந்து வெளியில் வந்ததை. பேசணுங்க சொல்கிறது கரெக்டு. அந்த ஆட்சியில் 5 ஆண்டுகளில் கடைசி ஒரு 2-3 மாதங்களில் தான் கூட்டம் எல்லாத்தையும் நிறைவேற்றுனீங்க. இன்றைக்கி வந்து 5 நாளே எல்லாத்தையும் நிறைவேற்றுன்றது தவறான கருத்து. தாவேகாவை நோக்கி திமுகவின் அத்தனை கூட்டணி கட்சிகளும் கிட்டத்தட்ட நகர்ந்து விட்டன. திமுகவோட பிரச்சனையே இன்றைக்கி அதுதான். அதிகாரம் கையை விட்டு போனது பிரச்சனை அல்ல. அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போகவும் வரும், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை போனால் கூட வந்துடும் திரும்ப. இந்த தடவை திமுக கிட்ட அதிகாரம் போகிறது கடினம். அடுத்த 2, 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்காவது. ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி கட்சிகள் மொத்தமாக வெளியேறி விட்டார்கள். அவங்க விஜய் பக்கம் போயிட்டாங்க. அவ்வளோ சீக்கிரமாக நீ கவர்மெண்ட்டை கவுக்கெல்லாம் முடியாது உங்களுக்கு. 2வது இந்த இளைஞரணி தீர்மானம்லாம் அதெல்லாம் ஜும்லா. ஏன் இதே ஸ்டாலின் 2014 2013 திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து திமுக வெளியில் வருது. 2014 பார்லிமெண்ட்டில் திமுக காங்கிரஸ் எல்லாம் தனித்தனியாக இன்னும் சைபர் ஆகுறாங்க. அப்போ இதே வசனத்தை மகன் என்று பேசிய வசனத்தை அப்பா அன்னைக்கு பேசினார், யார், ஸ்டாலின். இனி ஒருபோதும் காங்கிரஸுடன் கூட்டணி இல்லை. இது யூஸ்வல் டைலாக். இதெல்லாம் இதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை.
காங்கிரஸை வேரோடும் கூடா வேரோடு நட்பு மண்ணோடு கேடாய் முடியும் ஆ? கூடா நட்பு கூடா கேடாய் நட்பு முடியும். கேடாய் முடியும்னு சொல்லிட்டு மகளுக்காக போய் எம்பி சீட்டு கேட்டு நின்னாரு கலைஞர். கனிமொழிக்காக 5 எம்எல்ஏவை அனுப்பி அந்த 5 எம்எல்ஏ ஓட்டுக்காக சத்தியமூர்த்தி பவனுக்கு டிஆர் பாலுவையும் கனிமொழி அனுப்புனார். இதெல்லாம் இவங்க வரல. மிசாவுக்கு அப்புறமே கூட கூட்டணி ஆமாம், நேரு மகன் மிஸ்ஸாக இருக்கு. அனுப்பி மிஸ்ஸாக பிறகு வந்து இந்திரா காந்தி எவ்வளோ பர்சனலாக அட்டாக் பண்ண முடியுமோ அட்டாக் பண்ணிட்டு காங்கிரஸை வேரோட மண்ணோடையும் அழிப்போம்னு சொல்லிட்டு 2.5 வருஷத்தில் நேருவின் மகளை நிலையான ஆட்சி தானாங்க. இல்லை இதெல்லாம் ஜும்லா. தாத்தா பண்ணதை அப்பா பண்ணதை மகன் பண்ணுறாரு இன்னைக்கு. அதனால் அது ஒன்றும் சீரியஸ் எல்லாரும் பண்ணணும்னு இருக்கோ அப்படிலாம் பண்ணுவாங்க அவங்க. அது ஒன்றும் சீரியஸ் இஷ்யூ இல்லை. நாளைக்கே மறுபடியும் 1 வருஷமோ 2 வருஷமோ 2 பேரும் கூட ஒன்றா சேர்த்துப்பாங்க. மாணிக்க தாக்கூர் பேசுகிறதும் அதுவும் ஒரு ஜும்லா தான். யாருக்கும் வெட்கம் இல்லை அரசியலில். சண்முகம் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் 1000 ரூபாய் எப்போங்க கொடுத்தாரு? 27 மாதம் பொறுத்து கொடுத்தாரு. நான் வந்தோடனே கொடுத்தாரு. அதனால் இதெல்லாம் வந்து நாடகம். யாரும் கவுக்க மாட்டாங்க அரசை. ஏன்னா அதிகார எல்லைக்குள் இவங்க போயிட்டாங்க. ஒன்ஸ் அதை பிடிச்சினா அது புலி வாழை பிடிச்ச மாதிரி. புலி இருக்க வரைக்கும் நீ ஓடி ஆகணும். ஆனால் விசிக்காலே நிறைய பேருக்கு அது பிடிக்கலைன்ற விசிகா 2ஆக உடையுது. விசிகா உடைவது தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம நண்பர் ஷானவாஸ்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் எடுத்துட்டார். எல்லாத்தையுமே ஏங்க எடுத்தார் அவர்? அது இல்லையே அடையாளம். அளவுகோல் அதுதானே. உலகத்துக்கும் உணர்த்துறாரு. நான் விசிகாலே இல்லை. தன்னை ஏன் தனிமைப்படுத்தி டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறார்? எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறது இல்லை. சோஷியல் மீடியாவில் தான் வளர்ந்தார் அவர். உங்களுக்கு தெரியும். சோஷியல் மீடியாலேயே தன்னுடைய ஆகிருதியை வளர்த்து கொண்டவர். திறமைசாலி, படிப்பாளி, விவரம் அறிந்தவர். அதிலெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அவர் சோஷியல் மீடியாவில் தான் வளர்ந்தார். இன்றைக்கி அந்த சோஷியல் மீடியாவிலேருந்து விசிகா அடையாளங்களை நீக்கி கொள்கிறார்னா அதுதான் தெளிவான மெசேஜ். நான் இல்லை விசிகாவில். எங்கே போவார்? திமுக தான் போவார். இதில் விசிகாவுடைய அணுகுமுறையோ இல்லை தலைமையுடைய அணுகுமுறையோ தப்பாக இருக்குது அப்படின்றத அவங்க அப்படி உணர்றாங்களா? பனையூர் பாபு அவர்கள் வெளியே போகிறாருன்னா சார் அவங்கெல்லாம் திமுக ஆதரவாளர்கள். ஓகே, இந்த அரசுக்கு ஆதரவு கொடுத்ததே அவங்களுக்கு பிடிக்கல. ஆதரவோடு நின்று இருக்கணும். நீ எதுக்காக வந்து அது கூட ஸ்டாலின் அனுமதிச்சார், ஆதரவு கொடுத்தீங்க. அமைச்சரவையில் எப்படி இடம்? அமைச்சரவையில் நீங்கள் எப்படி போகலாம்? அது ஃபைனல் ஸ்ட்ரான்வாங்க. அமைச்சரவையில் போனது லாஸ்ட் நெயில் இந்த காஃபின்வாங்க. கடைசி சவப்பெட்டியில் அறையப்பட்ட கடைசி ஆணை அது. அது கட்சி உடஞ்சிடுச்சு. ஃபார்மாலிட்டிஸ் தான் பாக்கி. உடஞ்சிடுச்சுன்றது அறிவிப்பு வர வேண்டியது தான் பாக்கி. கண்டிப்பாக அந்த பிரிந்தவர்கள் திமுகவில் போய் திராவிட ஜோதியில் ஐக்கியமாவார்கள். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு